ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம்லி பிரின்சஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைங்களுக்கான சூப்பர் வெயிட் கெய்னிங் ஸ்நாக் ஐட்டம் பார்க்க போகிறோம். இந்த ஸ்நாக் ரெசிபி பார்த்திங்கன்னா குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அண்ட் இந்த ரெசிபியை 10 மாதத்துக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். இது மென்று சாப்பிட்ற டெக்ஸ்சரில் தான் இருக்கணும். அதனால தான் நான் எதுவுமே கிரைண்ட் பண்ணாமல் அப்படியே உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஏன்னா 10 மாதத்துக்கு மேலே ஆன குழந்தைங்களாக இருந்தாலே நல்லா மென்று சாப்பிடுவாங்க. மென்று சாப்பிடணும், அதுதான் கரெக்ட் கன்சிஸ்டன்சி. ஸோ அதனால் நான் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை நீங்கள் மறுபடியும் கேட்காதீங்க, 1 வயசு குழந்தை கொடுக்கலாமா, 2 வயசு குழந்தை கொடுக்கலாமா அப்படின்னு. தாராளமாக நீங்கள் 10 மாதத்துக்கு மேலே இருக்கிற எல்லா குழந்தைகளுக்குமே நீங்கள் தரலாம். அண்ட் இன்றைக்கி நம்மளுடைய ஹோம்லி மாம் சேனலில் vlog போட போகிறோம். ஸோ எல்லோரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்நாக் ரெசிபி செய்கிறதுக்காக நான் ஒரு சின்ன சைஸ் வாழைப்பழம் எடுத்துருக்கிறேன். அதை நான் அந்த மாதிரி கிரேட்டரில் துருவி போட்டிருக்கேன். இப்போ கேரட்லாம் நீங்கள் துருவுவீங்க இல்லையா, அந்த மாதிரி வாழைப்பழத்தை துருவி நான் அந்த மாதிரி போட்டிருக்கேன். ஸோ குழந்தைக்கு எந்த மாதிரி வாழைப்பழம் கொடுக்கலான்றதை பற்றி நான் ஆல்ரெடி வீடியோவும் போட்டிருக்கேன். தேவைப்பட்டால் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள். இல்லைன்னா ப்ளேலிஸ்ட்டில் கூட இருக்கும், நீங்கள் அதில் கூட போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா நான் அவல் எடுத்துக்கிறேன். அவல் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் அவல் எடுத்துருக்கேன். அதை லைட்டாக தண்ணி ஊற்றி சும்மா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவ்வளோ சாஃப்டாக இருக்குது அதுலேயே. ஸோ இதையும் இந்த வாழைப்பழத்தோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு நட்ஸ் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த நட்ஸ் பவுடர் ரெசிபி ஆல்ரெடி நான் வீடியோ போட்டுட்டேன். அதுவும் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு எல்லாமே ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, நீங்கள் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா புதுசாக வரவங்களுக்கு தெரியாது, அதனால தான் நான் சொல்லிட்டேன். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நல்லா சூடான பால் ஆட் பண்ணிக்கிறேன். 10 மாதத்துக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு பசும்பால் கொடுக்கலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். நான் ஆல்ரெடி அதை பற்றியும் வீடியோ போட்டிருக்கேன், அதையும் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த சூடாக நம்ம பால் ஊற்றுனது எதுக்காக பார்த்திங்கன்னா அவள் ஓரளவுக்கு கொஞ்சம் குக் ஆகும் சூடாக ஊற்றும்போது. அப்புறம் இந்த சூடு ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சம் வார்மாக இருக்கும்போது குழந்தைங்களுக்கு இதை சர்வ் பண்ண வேண்டியது தான். ஸ்வீட்னஸ்க்காக நான் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நாட்டு சக்கரை தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்களும் நாட்டு சக்கரை, தேன், இல்லைன்னா பனவெல்லம், பனங்கற்கண்டு, இந்த மாதிரி எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் ஒயிட் சுகர் மட்டும் போடாதீங்க, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய ரெசிபி ஸ்நாக் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு ஈவினிங்காக கொடுக்கலாம். இல்லைன்னா 10லேருந்து 12 மாத குழந்தையாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 12 மாதம் கூட சொல்ல முடியாது, ஒரு 1.5 வயசு குழந்தை கூட நீங்கள் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டாக நீங்கள் இதை கொடுக்கலாம். ஸோ ரொம்பவே ஹெல்த்தியானது, ரொம்ப டக்குன்னு செஞ்சிடக்கூடிய மாதிரி ஒரு ரெசிபி இது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நம்ம சேனல் வீடியோஸ் எல்லாம் பிடிக்கும்னா மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹெல்த்தியான ரெசிபியில் பார்க்குறேன். உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரமாக உங்களுக்கு ரிப்ளை பண்ண பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்குறேன். அண்டில் தென் பாய்.